அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழக நிதிநிலை அறிக்கையில பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த இடத்துல ரூபாய் சின்னம் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்திய அரசாங்கத்துடைய அபிஷியலா இருக்கக்கூடிய அந்த ரூபாய் சின்னம் இருந்திருக்கும். இந்த வருஷம் நிதிநிலை அறிக்கையில பார்த்தீங்கன்னா, அந்த லட்சணை மாற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மொழிக் கொள்கையை உறுதியாக காட்டவே அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ அது நமக்கு அவ்வளவுதான் தேவை கிடையாது. சரிங்களா? நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலமைச்சருடைய கேள்வி பதில் காணொளி அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன பெயர் இருக்கு அப்படிங்கறது கூட கேட்கலாம். உங்களில் ஒருவன் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியோட பெயரா இருக்கு. சரிங்களா? சோ கேள்விகள் வாசிக்கப்படும். அதற்கான பதில்களை வந்து நம்ம முதல்வர் வழங்கிட்டு இருக்கார். பார்த்திருப்பீங்க, எல்லாருமே முதல் வீடியோவை பார்த்திருப்பீங்க. இப்போ அந்த வீடியோவையும் பார்த்திருப்பீங்க. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களில் ஒருவன் அப்படிங்கறதா அந்த நிகழ்ச்சியோட பேர். அந்த கேள்வி பதில் காணொளி உரையாடலுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களில் ஒருவன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் கால்த்த இடத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முள்மரத்தை இளையதாக இருக்கும் போதே வெட்ட வேண்டும். காழ்ப்பு ஏறி முதிர்ந்த போது வெட்டுகின்றவரின் கையை அது வருத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு முள்மரம் இருக்கு அப்படின்னா அது சின்னதா இருக்கும் போதே அதை வெட்டிடணும். நம்ம அப்போதைக்கு வெட்டாம கொஞ்சம் வளரட்டு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடாம அப்பயே வெட்டி இருக்கணும். நம்ம தள்ளி போட அது என்ன ஆகும், நல்லா வளர்ந்துரும். நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்டோம்னா அது நம்ம கையை வெட்டிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப இது தள்ளி போடாம இருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இம்ப்ளிசிட்டா. அடுத்தது திருக்குறள் எண் 879 அதிகாரம் பகைத்திடும் திரிதல். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, தில்லியில் ரைசீனா உரையாடல் மாநாடு இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரைசீனா உரையாடல் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரைசீனா டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ இந்த ரைசீனா அப்படிங்கிற பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, புதுடெல்லியில் உள்ள ரைசீனா ஹில் பகுதியில் அரசின் முக்கிய கட்டடங்கள் அமைந்துள்ளன. இந்திய அரசின் இருப்பிடமாக உருவகப்படுத்தும் இப்பகுதியின் பெயரிலான ரைசீனா உரையாடல் மாநாடு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திய அரசாங்கத்துடைய இந்த பாராளுமன்ற கட்டடங்கள், பிரதமர் அலுவலகங்கள், கேபினெட் அலுவலகங்கள், இது எல்லாமே பார்த்தோம்னா இந்த ஒரு இடத்துல இருக்கும் இல்லையா, அந்த இடத்த என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரைசினா ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரைசினா ஹில்ல வச்சு நடக்கக்கூடிய ஒரு மாநாடு தான் என்ன சொல்றோம், நம்ம ரைசினா உரையாடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்கிலீஷ்ல ரைசினா டயலாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன மாநாடு அப்படின்னு பார்த்தோம்னா, உலக அரசியல் பேசக்கூடிய ஒரு மாநாடு. சரிங்களா? உலகளாவிய அரசியல், உலகளாவிய பொருளாதாரத்தை எல்லா நாடுகளும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மாநாடாக இருக்க போது, கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் பார்த்தோம்னா 120 இருந்து 130 நாடுகள் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா இந்த வருஷம் 125 நாடுகள் வந்து கலந்துக்க போறாங்க. சரியா? இந்த ரைசினா உரையாடலை யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படிங்கறத நமக்கு கேட்கலாம். யார் ஆர்கனைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய வெளியுறவு அமைச்சகம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, அவங்களும் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனி ஆர்கனைசேஷன் அவங்க. சரியா? சோ அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அண்ட் தென் இந்தியாஸ் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் 2016ஆம் ஆண்டுல இருந்து இந்த ரைசினா உரையாடல் அப்படிங்கறத நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நடக்க போறது 10வது மாநாடாக இருக்க போகுது. சரிங்களா? சோ இந்த வருஷம் மாநாட்டுக்கான நமக்கு கருப்பொருள் தான் இங்க கொடுத்திருக்காங்க. காலச்சக்கரம், மக்கள், அமைதி மற்றும் பூகோளம் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துக்கான தீமை சொல்லியிருக்காங்க. சரியா? சோ முக்கியமான விஷயம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதோட சிக்னிபிகன்ஸ் அப்படிங்கிறது இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது எண்ம முன் முயற்சிகளுக்காக ரிசர்வ் வங்கிக்கு சர்வதேச விருது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா, பிரிட்டனின் லண்டனை தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு. சரிங்களா? இந்த சென்ட்ரல் பேங்கிங் அமைப்பு உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான வங்கிகள், மத்திய வங்கிகள் எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ரேங்கிங்கா வெளியிடுவாங்க. அந்த வகையில இந்த வருஷத்துக்கான சிறந்த மத்திய வங்கியா, பெஸ்ட் சென்ட்ரல் பேங்கா எந்த பேங்க் வந்திருக்கு அப்படின்னா பேங்க் ஆஃப் தாய்லாந்து வந்து வந்திருக்கு. சரியா? பேங்க் ஆஃப் தாய்லாந்து தான் பெஸ்ட் சென்ட்ரல் பேங்க் அப்படிங்கிற அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. நம்மளோட ரிசர்வ் பேங்க்கு வந்து பார்த்தோம்னா எண்ம மாற்றம் அப்படிங்கிற இந்த விருது, டிஜிட்டல் சேஞ்ச் அப்படிங்கிற அந்த பிரிவுக்கு கீழே விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. உதாரணமா பார்த்தோம்னா நம்ம ஆர்பிஐயோட பிரவாக் மற்றும் சார்த்தி, ஓகேங்களா, பிரவாக் அண்ட் சார்த்தி போர்ட்டல்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா டிஜிட்டல்
டெக்னாலஜிஸை வந்து இன்டகிரேட் ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனிங்ல இன்டகிரேட் பண்றதுல, அதே மாதிரி பார்த்தோம்னா ஆர்பிஐயோட ஃபங்க்ஷனிங் பேப்பர்லெஸ்ஸா மாறுவதற்கு இந்த பிரவாக் மற்றும் சார்த்தி அப்படிங்கிற இந்த 2 போர்ட்டல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கும். சரிங்களா? அதனால இந்த எண்ம பிரிவுல விருது நம்மளோட ஆர்பிஐக்கு வழங்கப்பட்டிருக்கு. யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா லண்டனை சேர்ந்த சென்ட்ரல் பேங்கிங் அப்படிங்கிற இந்த அமைப்பு வழங்கியிருக்காங்க. சரியா? இறுதியா பாத்தீங்க அப்படின்னா காற்று மாசு அதிகம் உள்ள 5வது நாடு இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? முதல் 5 நாடுகளை பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அதிக காசு மாசு கொண்ட 10 நாடுகள் அப்படின்னு சொல்லி. என்னென்ன நாடுகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாட் அப்படிங்கிற நாடு. இந்த சாட் அப்படிங்கிற நாடு நமக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அடுத்தது வங்கதேசம், பாகிஸ்தான், காங்கோ, அடுத்தது 5வது இடத்துல இந்தியா இருக்கு. சரிங்களா? சோ போன வருஷம் பார்த்தோம்னா இந்தியா 3வது இடத்துல இருந்துச்சு. இப்ப 5வது இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்ப நம்ம ஏர் பொல்யூஷனை ஓரளவுக்கு கம்மி பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இது பேசிக்கா. இப்போ இந்த தரவரிசையை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஐக்யூ ஏர் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் இதை வெளியிடுறாங்க. ஓகேவா? ஐக்யூ ஏர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்க. எதை பேஸ் பண்ணி நமக்கு ரேங்கிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த PM2.5 அப்படிங்கிற இந்த நுண்துகள்கள் எவ்வளவு அடர்த்தியா இருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி நமக்கு நாடுகளை வகைப்படுத்துறாங்க. சரியா? PM2.5 கான்சென்ட்ரேஷனை பேஸ் பண்ணி நமக்கு கண்ட்ரிஸை வந்து ரேங்க் பண்றாங்க. சரியா? அதான் அபிஷியலா சொல்லணும் அப்படிதான். சோ அப்ப இந்த PM2.5 அப்படின்னா என்னன்னா பர்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து இப்ப போர்ட்ல எழுதுறாங்க அப்படின்னா எழுதிட்டு அழைக்கிறப்ப அந்த சாக்பீஸ் டஸ்ட் எல்லாம் சின்ன சின்னதா துகளா இருக்கும். கண்ணுக்கே தெரியாத துகள்களா நிறைய இருக்கும். அதான் PM2.5 அப்படின்னு சொல்றாங்க. 2.5 அப்படிங்கிறது மைக்ரான் அளவு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு நுண்ணிய அளவுல இருக்கக்கூடிய மாசு அதுதான் வந்து நமக்கு ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது அதனாலதான் அதிகமா வருது அப்படிங்கறது நமக்கு சொல்றாங்க. சரியா? சோ WHO ரெக்கமெண்டேஷன் படி பாக்குறப்ப நம்மளோட காற்றுல இந்த பர்டிகுலேட் மேட்டரோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 0ல இருந்து 5 மைக்ரோகிராம் பெர் கியூபிக் மீட்டர் இருக்கலாம் அப்படிங்கிறது WHO ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? 0 to 5 மைக்ரோகிராம் வந்து PM2.5 நம்மளோட நார்மல் ஏர்ல இருக்கலாம். அதுக்கு மேல போச்சுன்னா நமக்கு ஏர் வந்து பொல்யூட் ஆயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? 0 to 5 வரைக்கும் இருந்துச்சுன்னா ஏர் நல்ல ஏர் அப்படின்னு சொல்றாங்க. 0 to 5க்கு மேல போயிருச்சு 5க்கு மேல போயிருச்சு அப்படின்னா அது பொல்யூட்டட் ஏர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ அந்த வகை அத PM2.5 பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ரேங்கிங்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியா 5வது இடத்துல இருக்கு. சரியா? இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாவோட நகரங்களை வச்சு பாக்குறப்ப இருக்கிறதுலே ரொம்ப மோசமான நகரமா ஓகேங்களா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமான நகரமா மேகாலயா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பைரினி ஹாட் அப்படிங்கிற இந்த பிளேஸ் வந்து வந்திருக்கு. சரிங்களா? முதல் பிளேஸ்ல இந்த சிட்டி இருக்கு. 2வது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா புது டெல்லி வந்து இருக்கு. காற்று மாசு அதிகமா இருக்கக்கூடிய முதல் 100 நகரங்கள்ல இந்தியாவில இருந்து மட்டுமே 74 நகரங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது காற்று மாசு அதிகமா இருக்கக்கூடிய முதல் நகரம் பைரினி ஹாட் மேகாலயா, 2வது நகரம் நியூ டெல்லி. இந்த மாதிரி முதல் 100 இடங்கள்ல 74 இடங்கள் பார்த்தோம்னா இந்திய நகரங்கள் தான் இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிகல் படி. சரிங்களா? சோ இதற்காக எதிர்கட்சிகள் விமர்சனம் வைத்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏர் ஆக்ட் இருக்கு இல்லையா? ஏர் ஆக்ட் 1981ல வந்திருக்கும். சரிங்களா? போன 2A எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. ஏர் ஆக்ட் 1981ல வந்திருக்கும். இந்த ஏர் ஆக்டை அமெண்ட் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும் அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க. சரியா? சோ அதுதான் இந்த ஆர்டிகல். சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.